ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸ்ரீ மகாபெரியவாள தரிசனம் பண்றதுக்காக மடத்துக்கு வந்திருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேர் முகத்திலையும் ஒரு சோகம். அப்புறம் பெரியவா பொறுமையா பேச ஆரம்பிக்கிறார். உன்னோட பையன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய கணவன் வழி சொந்த பந்தங்கள் கிடையாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்னுடைய கணவரையோ உன் கணவரோட சொந்த பந்தங்களையும் நீ திட்டி சாபம் கொடுத்துட்டே இருக்கிறதால உன்னோட பையனுக்கு நிச்சயமா உடல்நிலை சரியா போகாது. நீ தினமும் ஸ்லோகங்கள் சொல்றதும் சுவாமிக்கு பூஜை பண்றதும் பெருமைக்காக பண்ணக்கூடாது. அது உன்னோட கொடுப்பின. ஆத்மார்த்தமா பண்ணணும். தினமும் வீட்டை சுத்தம் செஞ்சு வாசல்ல கோலம் போடுறது, பூஜை செய்யறது, விளக்கேத்தி வைக்கிறது, இதெல்லாம் மங்களகரத்துக்காக பண்றோம். மனச தூய்மையா வச்சுக்கிறதுக்காக பண்றோம். இதையெல்லாம் செஞ்சுட்டு மனசுல அழுக்கோட இருந்தா உன்னோட கஷ்டங்கள் தீர போறது இல்ல. இப்படி மகா பெரியவா அந்த பெண்ணுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்லி முடிச்சார். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டா. மகா பெரியவா அவங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க 2 பேரும் இப்ப வீட்டுக்கு போங்கோ. ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளையோட திரும்பவும் என்ன மகிழ்ச்சியோட வந்து பாப்பீங்க. இப்படி ஆசீர்வாதம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சார். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.